பாண்டியன் ஸ்டோ சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராஜி கதிர் கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. கதிர் தயங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் ராஜிக்கு சந்தேகம் வந்துடுது. கண்டிப்பா கதிர் ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயத்த மறைக்கிறான் போலியேன்னு சொல்லிட்டு கதிரை என்ன என்கிட்ட ஏதாவது முக்கியமான விஷயத்த மறைக்கிறியான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லையே, அப்படியெல்லாம் எந்த விஷயமும் மறைக்கல ராஜின்னு சொல்றாங்க. நெசமா சொல்றியா? நெசமா தான் சொல்றேன். நான் இதுக்காக உண்மை மறைக்க போறேன். உன்கிட்ட தான் சொல்லியிருக்கேன்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் இனி உன்கிட்ட உண்மை மறைக்க மாட்டேன், சரியான்னு சொல்லிட்டு கதை சொல்றாங்க. இருந்தாலுமே ராஜிக்கு அது நம்பிக்கை வரதே இல்லை. சரி, அப்ப என்னுடைய தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லு. நீ யாருக்கும் எப்பயுமே பொய் சத்தியம் செய்ய மாட்டேதானே? நீ எந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைக்கல தானே? அப்ப எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கதிரன்றாங்க. என்ன ராஜி, சின்ன புள்ளத்தனமா நீ பேசிட்டு இருக்க. என்ன சத்தியம் கித்தியம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை எல்லாம் இருக்கு. இருந்தாலும் நீ ரொம்ப நல்லவனா இருக்கியா, அதனால நம்ப முடியல. மத்தவங்களை யாராவது ஏதாவது சொல்லிட்டா உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுப்ப. ஆனா உன்னையே நம்பி இருக்கவங்கள ஏமாத்திடுவ கதிரு. சோ உன்னை நான் நம்ப மாட்டேன். நீ என் மேல சத்தியம் பண்ணி கொடுத்தீன்னா நான் 100% இல்ல 200% நம்புறேன். அது வரைக்கும் உன்னை என்னால் நம்ப முடியாது. சோ நீ என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. இப்ப வரைக்கும் உன்கிட்ட எந்த விஷயத்தையும் நான் மறைக்கல ராஜின்னு சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப கதிருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. முத்தையலுக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் நம்ம கதிருக்கும் பாண்டியனை தவிர வேற யாருக்கும் தெரியாது. இப்ப ராஜி வேற ஒரு பக்கம் சத்தியம் பண்ணி சொல்லுன்னு சொல்லி கேட்கறதுனால கதிரால அதை மறுக்கவும் முடியவே மாட்டேங்குது. இப்ப என்ன சொல்லி ராஜிய கதிர் சமாளிக்க போறாங்க? இல்ல ஒருவேளை ராஜி கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுவாங்களா? முத்துவேலுக்கு கேன்சர் இருக்கிற பிரச்சனையாலதான் நாங்க சென்னைக்கு போனோம், ஆபரேஷன் பண்றதுக்காக தான் போனோன்ற விஷயத்த எல்லாமே சொல்லுவாங்களா? ஒருவேளை கதிர் எல்லா உண்மையும் சொன்னா ராஜி அதை எப்படி தாங்கிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.